ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். ஆண்டாள் நாச்சியாருடன் தெப்பத்தில் உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் தைத்தேர் பூபதி திருநாள் விழா. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நெல்லளவை கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தை மாத ஏகாதசி புறப்பாடு. உபயநாச்சியார்களுடன் திருவீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவில் தைப்பூச திருவிழா. யானை வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவரம்மன். நாமக்கல் மாமரத்துப்பட்டி மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம். எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்ற தீர்த்தக்குட ஊர்வலம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் இம்மாதம் 26ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் வருடாந்திர தெப்போற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து தெப்ப உலாவும் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று பிற்பகல் ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஆண்டாள் நாச்சியாருடன் உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். கோதைக்கும் நர்த்தன கிருஷ்ணனாக காட்சியளித்த சுவாமிக்கும் வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி தேங்காய் பழத்துடன் கற்பூரம் காண்பித்ததும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து மாலை வேளையில் கோயில் அருகே இருக்கும் புஷ்கரணியில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியையும் சிறப்பாக அலங்கரித்து தெப்பத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் குளக்கரையில் நின்றபடி உற்சவ மூர்த்திகளை தரிசிக்க நீராழி மண்டபத்தை சுற்றி தெப்பத்தில் பவனி வந்த தெய்வங்களுக்கு 4 திக்கிலும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சர்வலங்காரத்துடன் ஆண்டாள் நாச்சியாரோடு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வலம் வர தெப்போற்சவம் விமர்சையாக நடத்தப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் ஸ்ரீஹரிபத்தினி ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த சுவாமி, தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை குலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி நீராஜனம் சமர்ப்பித்து பூஜைகளை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டி அமர்ந்து அருளும் செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபம் காண்பித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் தைத்தேர் பூபதி திருநாள் விழாவின் ஒரு நிகழ்வாக சுவாமி ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நெல்லளவை கண்டருளும் நிகழ்வு நடைபெற்றது. 7ஆம் திருநாளான நேற்று மாலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சந்தன மண்டபத்திலிருந்து வெள்ளி திருச்சியில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர்.
அபயம் காட்டியபடி நின்றருளிய சுவாமிக்கு நவரத்ன கிரீடம், காதணிகள், திருமார்பில் விமான பதக்கத்துடன் அடுக்கு பதக்கங்கள், காசு மாலை, முத்துச்சரங்களோடு மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு நீலப்பட்டு சேலைகள் கட்டி ரத்தன நீள்முடி கிரீடங்களோடு மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சியளித்தபடி உலா வந்த உற்சவ மூர்த்திகளை நாழிகேட்டான், ஆரியபடாள் வாயில்களை கடந்து திருக்கொட்டாரத்திற்கு எழுந்தருளச் செய்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகள் முன்னிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நெல் அளவை கண்டருளும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பிறகு கார்த்திகை கோபுரம், நான்முக கோபுரம் வழியாக 4 சித்திரை வீதியை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பூந்தேர் நிறுத்தி உலா புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க வீதி உலா கண்ட தெய்வங்களை ஆழ்வான் திருச்சுற்று வழியாக தாயார் சன்னதி எதிரே எழுந்தருளச் செய்தனர். அங்கு தெய்வங்கள் திருவந்திக்காப்பு கண்டருளியதும் நவராத்திரி மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தை மாத ஏகாதசியை முன்னிட்டு உபயநாச்சியார்களுடன் உற்சவர் சுரை பார்த்தசாரதி சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதையொட்டி திருக்கோவிலிலிருந்து தங்க கேடயத்தில் உபயநாச்சியார்கள் சமேதராக ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியை எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். வீதி வலம் வந்த தெய்வங்களுக்கு பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி காசு மாலை, பவள மாலை, நீலநாயக்க பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களோடு நீள்முடி கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் புதுப்பட்டாடைகளோடு கிரீடங்கள் அணிந்து இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். அபயம் காட்டியபடி உபயநாச்சியார்களோடு பவனி வந்த உற்சவருக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். தெய்வங்களை பிரபந்ததாரர்கள் 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி பின்தொடர வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு உடன் வந்தனர். இதையடுத்து வீதி உலா முடிந்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருச்சி மாவட்டம் உறையூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோயிலில் நடைபெற்று வரும் தைப்பூச திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் யானை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். கோயில் வளாகத்தில் யானை வாகனத்தின் மீது உற்சவர் அம்பாளை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு தங்க தீஜ்வாலை கிரீடம் சூட்டி மூக்குத்தியுடன் பலவித ஆபரணங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி புதுப்பட்டு சேலை கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். காலில் வெள்ளிக் கொலுசு அணிந்தபடி திருக்காட்சி தந்த அம்பிகைக்கு கோபுர தீபம், ஏக்க தீபம், கும்ப தீபம் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்து ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். யானை வாகனத்தின் மேல் அமர்ந்து பிரகாசமாக காட்சியளித்தபடி மங்கள வாத்தியங்களோடு அருள்மிகு வெக்காளியம்மன் பல்வேறு வீதிகள் வழியே உலாவர வழி நெடுகிலும் பக்தர்கள் அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தை ஏகாதசியையொட்டி தாயார்கள் சமேத உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து வெண்குதிரை, நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். இரு குடை சேவையோடு உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சடாரி மரியாதையும் செய்யப்பட்டது. பின்னர் மாட வீதியில் இருக்கும் சிறிய திருவடி சன்னதிக்கு உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்தனர். அங்கு மேடை மீது தெய்வங்களை நிறுத்தி நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து மீண்டும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலயத்தை நோக்கி புறப்பட்டனர். அங்கு கொடிமரம் முன்பு தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜரை நிறுத்தி இசை வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் காளிப்பட்டியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு கந்தசாமி கோவில் தைத்தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு கோயிலில் கொடிமர வளாகத்தை பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர். இதையடுத்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி கொடிமர உயர மாலை சூட்டி அலங்கரித்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத மந்திரங்கள் முழக்கத்துடன் கொடிமரத்திற்கு தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் தாயார்கள் சமேத உற்சவருக்கு ஏகாதசி திருமஞ்சனம் நடைபெற்றது.
முன்னதாக கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்ததும் கலச பிரதிஷ்டையோடு அர்ச்சகர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு பூஜைகளை துவக்கினர். கும்பாராதனை, புண்ணியக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபதீபம் காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களாலும் மஞ்சள், சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூப தீபத்துடன் கற்பூரம் காண்பித்ததும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களுக்கு நடைபெற்ற திருமஞ்சன சேவையை கண்ணார கண்டு வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் பள்ளியறை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி மூலவர் சன்னதியிலிருந்து உற்சவரை கைத்தலமாக ஏந்தி வெளியே வந்ததும் தூபம் காட்டி சாமரங்கள் வீசியபடி கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து எம்பெருமானை பல்லக்கில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டியதும் சிவபாதம் தாங்கிகள் பல்லக்கை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். நந்தி தண்டம் முன்னே செல்ல சுவாமிக்கு சாமரங்கள் வீசியவாறு அழைத்து வந்து பள்ளியறை எதிரே கொலுவிருக்கச் செய்தனர். அங்கு எம்பெருமானின் பாதரட்சைக்கு அபிஷேகம் செய்து மலர்கள் தூவி ஆரத்தி காட்டியதும் உற்சவரை கைத்தலமாக சுமந்து கொண்டு பள்ளியறைக்குள் பிரவேசித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க வெள்ளி ஊஞ்சலில் அம்பிகையுடன் காட்சி கொடுத்த உற்சவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பள்ளியறை பாடல்கள் பாடி நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று ஆதி தம்பதிகளை பரவசத்துடன் தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு கரிகால சோழீஸ்வரர் திருக்கோயிலில் உற்சவர் அருள்மிகு சிவகாமி அம்மனுக்கு வெள்ளி மின்ரத பவனி நடைபெற்றது. முன்னதாக மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் உற்சவரம்மனை எழுந்தருளச் செய்தனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு பிரகாசமாக காட்சி கொடுத்த ரதத்தில் எழுந்தருளியிருந்த அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் முத்து மாலையும் காதனைகளுடன் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு நின்றருளிய சிவகாமி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பிரகாசமாக காட்சி தந்தபடி நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த அம்பிகைக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சி மண்ணச்சநல்லூர் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி உற்சவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. கோயிலில் உற்சவர் மாரியம்மனுக்கு சிகப்பு கரை வைத்த நீலப்பட்டு சேலை கட்டி காசு மாலை, பவள மாலையோடு அடுக்கு பதக்கங்களும் தங்க கிரீடத்துடன் காதணிகளும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி சிம்ம வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவரை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து அம்மனுக்கு சிம்ம வாகன புறப்பாடு நடைபெற்றது. பல்வேறு வீதிகள் வழியாக வந்து மண்டகப்படி கல்வெட்டு மண்டபத்தை அடைந்தனர். அங்கு மேடை மீது அம்மனை கொலுவிருக்கச் செய்ததும் ஏராளமான பக்தர்கள் உற்சவரை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதும் சிம்ம வாகினியாக காட்சியளித்த அருள்மிகு சமயபுரம் மாரியம்மனை சுமந்து கொண்டு மீண்டும் பல்வேறு வீதிகள் வழியே கோயிலை அடைந்தனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தையொட்டி உற்சவருக்கு யானை வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து யானை வாகனத்தின் மேல் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வலம் வந்தனர். தொப்பாரம் கிரீடமணிந்து பட்டாடையுடன் ஆபரணங்களும் மாலைகளும் அணிந்தவாறு யானை வாகனத்தின் மேல் பவனி வந்த உற்சவரை நகரின் முக்கிய வீதிகளில் உலா வரச் செய்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயில் முன்பு ஏசல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தை கண்ணார கண்டு பரவசமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த சிவன்மலையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மலை மீது அமைந்துள்ள முருகப்பெருமான் திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். சங்கு, உடுக்கைகள், மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கலசத்துடன் கொடிப்பட்டத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கம்பத்தில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு காசு மாலையுடன் ருத்ராட்ச மாலை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர்.
கொடிப்பட்டத்தையும் அருகே வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் கம்பத்தடி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். இதைத் தொடர்ந்து கொடிமர உயர மாலைகள் சூட்டி அலங்கரித்து பக்தர்களின் அரோகரா கோஷம் நடுவே கொடிமரத்திற்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீ பொன் வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஏராளமானோர் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். முன்னதாக அருள்மிகு செல்லியாண்டியம்மன் கோவிலிலிருந்து நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் வீதி உலா புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோயில் காளைகள் முன்னே செல்ல பல்வேறு இசை வாத்தியங்களுடன் வலம் வந்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் சங்குகள் முழங்க ஊர்வலமாக வந்த பக்தர்கள் நிறைவாக கோயிலை அடைந்தனர். திண்டுக்கல்லில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவிலில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு கரக ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். பிறகு மூலவர் சன்னதியில் பீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த பூங்கரகங்களுக்கு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பூங்கரகங்களை சுமந்து கொண்டு அர்ச்சகர்கள் முன்னே செல்ல வீதி உலா துவங்கியது. தாரை தப்பட்டைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல மீண்டும் ஊர்வலமாக சென்று கோயிலை அடைந்தனர். இதையடுத்து மூலவர் சன்னதி வெளியே அம்மன் திருமுகங்கள் பதித்த பூங்கரகங்களை வைத்து தீபங்களை ஏற்றினர். மேலும் பீட வடிவில் அருள் புரியும் அம்பிகைக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. நிறைவாக புனித நீரை ஊற்றியதும் புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழத்துடன் மாவிளக்குகள் ஏற்றி வைத்தனர். இதைத் தொடர்ந்து ஆரத்தி கட்டியதும் அம்மனுக்கு அன்னப்படையலிட்டு கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகளோடு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பீட வடிவில் அருள் புரியும் ஸ்ரீ காளியம்மனை மனமுருக வேண்டி தரிசித்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஆட்சீஸ்வரர் கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஆறுமுகப் பெருமானுக்கு 60ஆம் ஆண்டு தை மாத உற்சவத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக சங்கு தீர்த்த குளம் அருகே உள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பிரதான கலசங்களுடன் 108 பால்குடங்களை வைத்து பக்தர்களின் அரோகரா கோஷத்தோடு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக வந்த பக்தர்கள் அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலை அடைந்தனர். அங்கு தனி சன்னதியில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் ஆறுமுக பெருமானுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. தேவியர்கள் சமேத உற்சவர்களும் எழுந்தருளி பாலாபிஷேகத்தை ஏற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த மாமரத்துப்பட்டியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காவிரி ஆற்றங்கரையில் தீர்த்த குடங்களை வைத்து மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் சிறப்பு பூஜைகளை நடத்தினர். இதைத் தொடர்ந்து கோபூஜை, அஸ்வ பூஜை ஆகியவை நடத்தப்பட்டன. மேலும் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள், பொய்க்கால் குதிரை, காளைகள், குதிரைகள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீர்த்த குடங்களை சுமந்தவாறு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழாக்கள் சிறப்பாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருவண்ணாமலை அடுத்த மாதுளம்பாடி கிராமத்தில் அமைந்திருக்கும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கோவர்தன அம்பிகை உடனாகிய ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதலில் கன்றுடன் கூடிய பசுக்களை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பிறகு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். மேலும் கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்களுடன் வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மூலவர் சன்னதி மற்றும் ராஜகோபுர விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதையடுத்து மூலவர் அருள்மிகு ஞானபுரீஸ்வரருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மலர் மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த மணிமங்கலத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் சமேத ராஜகோபால சுவாமி கோவில் சம்பிரோக்ஷணத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வேத பண்டிதர்கள் வலம் வர உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயாரையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி புனித நீரை ஊற்றி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அகரம் கொம்பேப்பள்ளி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ அபயஹஸ்த சுயம்புலட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த அகோபிலமட 46வது பட்டம் ஸ்ரீவன் சடகோப ராமானுஜ யதீந்திர ஜீயர் சுவாமிகளுக்கு சிறப்பான வரவேற்பளித்து யாகசாலைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து கலச புறப்பாடு துவங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை அணிவித்து புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக அருளும் ஸ்ரீ அபயஹஸ்த லட்சுமி நரசிம்ம சுவாமி முன்பு உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து அகோபிலமட ஜீயர் முன்னிலையில் தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. பின்னர் மலர் மாலைகள் சாற்றி பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்ததும் அகோபிலமட ஜீயர் சுவாமிகள் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகளை காண்பித்தார். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூரம் காண்பித்து ஆலவட்டம் வீசி மங்களாசாசனம் செய்தார். இதைத் தொடர்ந்து ஜீயர் சுவாமிகளுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்ததும் ஜீயரிடம் அருளாசி பெற்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பனையம்பள்ளி கிராமத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகாலட்சுமி சமேத ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவில் குடமுழுக்கையொட்டி கோயிலை பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆலயம் அருகே அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பலவடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்திகள் காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி மலர்களால் அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விமான கலசத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் தொடர்ந்து தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாளுக்கும் உற்சவருக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தெற்கு மணத்தட்டையில் உள்ள அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், அருள்மிகு பகவதி அம்மன், ஸ்ரீ பெரியகாண்டியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்கள் வளர்த்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களுடன் கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்காரம் செய்து விமான கலசத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. நாதஸ்வரம் இளதாளங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்து விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவந்த தீர்த்த விநாயகர், அருள்மிகு பெரிய ஓம்காளியம்மன், ஸ்ரீ மகா முனியப்ப சுவாமிகள் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா 50 ஆண்டுகளுக்கு பின்னர் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்களை ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். காவல் தெய்வங்கள் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சுதை சிற்ப வடிவங்களோடு அமர்ந்தருளும் இந்த ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில்
உற்சவர் அருள்மிகு பெரிய ஓம்காளி அம்மனை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பல வடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களோடு மூலிகைப் பொருட்கள், பட்சணங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். மேலும் பூர்ணாகுதி பொருட்களை பக்தர்கள் மங்கள வாத்தியங்களோடு ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்றது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசங்களுக்கு புனித நீரை ஊற்றி பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ஆழி மணிகண்டேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் மூலவர் சன்னதி, அம்பாள் சன்னதி, பரிவார தெய்வ சன்னதி, கோபுர உச்சிகளை அடைந்தனர். அங்கு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க விமான கலசங்களுக்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி புனித நீரை ஊற்றினர். தொடர்ந்து கலசங்களுக்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காந்தமலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவில் தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் யானை வாகனத்தில் வீதி உலா கண்டருளினார். சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள திருக்கோயிலில் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல திரிசூலம், விநாயகர் மற்றும் உற்சவர் பாலசுப்பிரமணிய சுவாமியை கேடயத்தில் அமர்த்திக் கொண்டு கைத்தலமாக சுமந்தவாறு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு படிகள் வழியே உற்சவ மூர்த்திகளை சுமந்து வந்தனர். முருகப்பெருமானை யானை வாகனத்தின் மீது அமர்த்தி விநாயகரையும் திரிசூலத்தையும் அருகே வைத்து கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பின்னர் பொதுஜன சேவை நடைபெற்றதும் முருகப்பெருமானுக்கு யானை வாகன திருவீதி புறப்பாடு துவங்கியது. அடிவாரத்தை சுற்றி யானை வாகனத்தின் மேல் முருகன் பவனி வர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். ஆண்டாள் நாச்சியாருடன் தெப்பத்தில் உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயில் தைத்தேர் பூபதி திருநாள் விழா. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நெல்லளவை கண்டருளிய ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் தை மாத ஏகாதசி புறப்பாடு. உபயநாச்சியார்களுடன் திருவீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. உறையூர் அருள்மிகு வெக்காளியம்மன் கோவில் தைப்பூச திருவிழா. யானை வாகனத்தில் புறப்பாடு கண்ட உற்சவரம்மன். நாமக்கல் மாமரத்துப்பட்டி மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம். எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்ற தீர்த்தக்குட ஊர்வலம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.